ஹாய். ஸோ ஆகாயகங்கை ஃபால்ஸ் போய்ட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம சென்னை கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக இப்போது என்னோடய கான்செப்ட் எப்படின்னா, ஒரு இடம் வரோம் அப்படின்னா ரொம்ப ஆசையோடு வரோம், ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸ்க்கு வரோம். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். ஸோ அந்த வகையில் நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். எல்லா ஏரியாவும் பார்த்துட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ ஆகாயகங்கை ஃபால்ஸ் அலோவ் பண்ணல. ஸோ நம்ம இன்றைக்கி அலோவ் பண்ணாங்க. ஃப்ளட்டுக்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் சொன்னார். ஸோ அதனால் ரூம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கொல்லி ட்ரிப் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம ரூம் டூர் நம்ம காட்டுறோம் எல்லா வீடியோ. எதுக்கு அப்படின்னா, நான் நிறைய காலேஜ் பசங்களாம் ரைடர் பார்க்குறேன். ஸோ அவங்களாம் ரூம் பாக்கெட் மணி சேர்த்து வச்சு வராங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வர யோசிக்கிறாங்க நிறைய பேர், ரூமில் அதிகமாக இருக்குமா அப்படின்னு. ஸோ நான் தங்கினது இங்கே 1000 rupees இந்த ரூமு. ஆக்சுவலாக வர்த்து. நான் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் இந்த ரூம் எடுத்தேன். ஆக்சுவலாக நம்ம ரூமில் டிவி இருக்குது. டிவி ரூம் 1000 rupees. PA ரெசார்ட், PA லாட்ஜ். ரொம்ப வர்த்துங்க. இந்த இடத்துல நான் ரூம் அலைஞ்சேன். பட் இந்த இவ்வளோ கம்மி எங்கேயுமே கிடையாது. ஸோ யாரும் காலேஜ் பசங்களாம் வரீங்கன்னா தாராளமாக ரைடர்ஸ் வாங்க. இந்த டாமெண்ட்ரி சொல்லுவாங்க, ஃபாரின்லலாம் இருக்குது, தனித்தனியாக தங்குற சின்ன இடம். ஸோ அதெல்லாம் 300 இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் தங்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும், நான் தனியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் நான் டிவி அந்த செட்டப் தனியாக இருக்கணும், ஒரு ரூமாக எடுத்துட்டேன். ஓகே. ஸோ அது நான் ரூமை காட்டுறேன், அந்த ரூமையும் காட்டுறேன். இது நம்ம ரூமு, சின்ன ரூம் தான். ஸோ ஃபேமிலியாக 2 பேர் வரீங்கன்னா தாராளமாக தங்கலாம். ஸோ பெட்டு இருக்குது. டிவி இருக்குது நம்ம ரூமில். ஸோ டிவிக்காக 1000 rupees. டிவி இல்லை அப்படின்னா 700. நான் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நம்ம நாஸ்தி பண்ணிட்டோம். ஸோ கண்ணாடி. ஆக்சுவலாக ஃபேன் இருக்குது. இங்கே ஃபேனே தேவையில்லைங்க, அவ்வளோ குளிருது. இது என்ட்ரன்ஸு. டாய்லெட் நீட்டாக இருக்குங்க. ஸோ பர்த்து இந்த இடத்துல. நான் இன்னொரு ரூம் இருக்குது, அதையும் காட்டுறேன். ஆக்சுவலாக இது டாமெண்ட்ரி. ஃபிக்ஸட் ரேட்டு 23 hours ஒன்லி. செக் அவுட் டைம் 24/7. 300 rupees. ஐயோ, யாரோ தங்கியிருக்கு. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் இங்கே அழகாக ஒரு பேர். ஆக்சுவலாக யாருன்னா காலேஜ் பசங்க யாருன்னா வரீங்கன்னா இங்கே தாராளமாக தங்குங்க. 300 rupees. செம வர்த்து. ஒரு ரூம்லேயும் சிங்கிள் பர்சன் அப்படி தங்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும், தனியாக ரூம் பார்த்தேன். வாஷிங் மிஷின், துணிலாம் துவைக்கிறது. ஸோ டாய்லெட் காமன் டாய்லெட் தான். ஹீட்டர்லாம் இருக்குது. அதுக்காக மட்டும்தான் நான் தனியாக ரூம் பார்த்தேன். நம்மளுக்கு செட் ஆகாது அந்த மாதிரி. ஸோ PA ரெசார்ட், PA லாட்ஜ் ரொம்ப வர்த்துங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கிலோமீட்டர் 35-40 வரும். ரேட்டா 280 வருது இப்போ. 260 இருந்துச்சு. சரி, வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, வரேன். ரொம்ப நன்றி. பேக் இடிக்குது. ஸோ ஓகே, சென்னை கிளம்பிட்டேன். கொல்லி ஹில்ஸ் ட்ரிப்பு ரொம்ப வர்த்து. இன்னும் கூலிங்காக இருக்குங்க. மணி 1 ஆக போகுது. செம்ம கூலிங்காக இருக்குங்க, சில்லஸாக இருக்குங்க. கொடைக்கானலாவது ஊட்டியாவது கொல்லி ஹில்ஸ் பாருங்கள். வா, அது இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே மூலிகைங்க. நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கே ஊருக்காரங்க போனாலும் குளிப்பா தண்ணியில், என்னப்பா அப்படியே போகிறேன், குளி, தண்ணியை பிடிச்சி குடி அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளோ மூலிகைத்தன்மை இருக்குங்களாம். ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுங்க, நல்லா திக் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. வைல்ட் அனிமல்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நிறைய மூலிகை செடிங்க.
ஸோ நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. என் தலை அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஷாம்புக்கு இப்போ எதுவுமே போடல. ஸோ அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க. சூப்பர் ஊருங்க இதெல்லாம். பட் வந்து இங்கெல்லாம் நம்மளால் சர்வே பண்ண முடியாது. 2 நாள் வரலாம், இருக்கலாம், போகலாம். பட் இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டை நம்பி தான். பாவம் சண்டேயில் நல்லா கலகலன்னு இருக்குது ஊர். மண்டேயில் பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் அப்படியே வெறிச்சோடிச்சு. ஃபால்ஸ் எல்லாம் நான் மட்டும் குடிக்கிறேன்னா பார்த்துக்கங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பாய் பாய் கொல்லி ஹில்ஸ். ஐம் ஆன் த வே டு சென்னை. பேக் டு வேலைக்கு போகணும். திருப்பி பழைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடணும். 2 நாள் வேறு மாதிரி இருந்தோம். ஆக்சுவலாக நான் எங்கே ஊருக்கு போனாலும் ஒரு நாள்லாம் போகிறதில்ல, 2-3 நாள் தங்கிடுறது. அந்த ஊருக்காராவே மாறிடுது. பிகாஸ் சலிச்சிடணும், திருப்பி அந்த பக்கம் வர தோணக்கூடாது. அப்படியே என் பொண்ணுங்க கூட வந்தாலும் எல்லா இடமும் நான் கூப்பிட்டு சுற்றணும் அவங்க ஜாலியாக. அதுதான் நம்ம எய்மே. ஓகே, சாப்பிட்ருவோம். இந்த ஹோட்டலுக்கு தாங்க நல்லாயிருக்கும் இங்கே. ஆக்சுவலாக நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா 72 ஹேர்பின் பெண்ட் வழியாக வந்தோம். ஸோ போகும்போது வந்து அப்படி போகிறதில்ல. ஆக்சுவலாக வேறு ரூட் ஒன்று இருக்குங்க. 72 ஹேர்பின் பெண்ட் வேணாம், ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வழியாக வரலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் வழியாக இருக்குது. ஸோ அந்த ரூட் தான் இப்போ நான் போகும்போது போகிறேன். ஸோ ஓகே வாங்க அந்த வழியாக போகலாம். சொன்ன ஐயப்பா ஐயப்பா நல்லபடியாக கொண்டு போய் ஊர் சேர்த்துருப்பா. ஓகே, அவ்வளோதான், நம்ம சென்னை கிளம்பியாச்சு. ஸோ கொல்லிமலை ட்ரிப் 100% வர்த்து. யோசிச்சுட்டே வந்தேன், இவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ட்ரிப்பை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை போக சொன்ன சாது மெட்டாலிக் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அவள் தான் நீ போ போலையா டே போடா அப்படின்னு சொல்லா, ஏன்டா போகல அப்படின்னு. ஸோ அவளுக்கு தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு, என் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மெமரி அப்பா நான் கேப்சர் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பர், செம்ம வர்த்தான ஒரு ட்ரிப்பு. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. மூணாறு அதெல்லாம் கொஞ்சம் சிரிக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ வேறு மாதிரி லைஃப் ஸ்டைலில் அப்படியே இருந்து இந்த மாதிரி ஒரு 2 நாள் கொல்லி ஹில்ஸில். ஸோ நிறைய பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை மாறி கொஞ்சம் ஒரு 2 நாள் இருந்தேன். சூப்பர், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐயப்பா, நீ எனக்கு கொடுக்குற ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாதது அனுபவம். இதுக்கு உனக்கு காலம் ஃபுல்லாக உனக்கு நான் என்ன வேணால் செய்யலாம். உனக்கு செய்கிறதுக்கு நான் யார்? எனக்கு தான் நீ செய்யணும். தேங்க்ஸ். ஐயப்பனுக்கு மறக்கவே முடியாது. முஸ்லீம்ஸ் தப்பாக நினைக்க மாட்டாங்க, கிறிஸ்டின்ஸ் எப்படி தெரியல. ஸோ கிறிஸ்டின்ஸ்லேயும் நிறைய பேர் ஐயப்பனை கும்பிடுவாங்க, தெரியும் எனக்கு. ஸோ ஐயப்பன் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுளுங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான், நம்ம கொல்லி ஹில்ஸ் ட்ரிப் முடிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக கொல்லி ஹில்ஸ் 72 ஹேர்பின் பெண்ட் ரோடு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம வரும்போது வந்தோம். சரி, அந்த ரூட்டு போக வேணாம். அதுவும் இல்லாமல் அது 30 கிலோமீட்டர் சுற்று. ஸோ இன்னொரு ஒரு ஷார்ட்கட் ரூட் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 70 ஹேர்பின் பெண்ட் வராது. ஸோ அது நார்மலாக போவோம் அந்த ரோடு. ஸோ காரில் யாருன்னா வரீங்க, ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா 70 ஹேர்பின் பெண்டு பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. யூ மஸ்ட் விசிட். ஆத்தூர்லேருந்து ரைட் ஏதோ போவோம். ஸோ அதிலே நீங்கள் போங்க. அதில் எத்தனை வழி வரும்னு எனக்கு தெரியல. நான் இப்போ பார்க்குறேன் எப்படி அது. நான் இப்போதான் ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வீடியோ எண்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த ரூட் ஈஸியாக இல்லை 70 ஹேர்பின் பெண்டே வரலாமா அப்படின்னு. ஆனால் இது ஈஸின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஏன் இறக்கும் போது அப்படி இறங்கலை அப்படின்னா, சரி ஓகே, நம்ம வரும்போது அந்த ரூட்டை பார்த்துட்டோம், திருப்பி அதுலேயே போனால் போர் அடிக்கும். இந்த ரூட் ட்ரை பண்ணி பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுவோம். அதேமாரி கொல்லி ஹில்ஸில் மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி கிடையாது. இங்கே டவர் சுத்தமாக சில இடத்துல எடுக்கும், சில இடத்துல எடுக்காது. ஸோ ரூம் எடுக்கிறீங்கன்னா பார்த்து உங்கள் சௌரியம் எப்படியோ அது பிரகாரம். ஒய்ஃபை ஒர்க் ஆகுதா, ஒய்ஃபை இருக்காங்க ரெசார்ட்டில், அதெல்லாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வந்த உடனே. பட் நான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன், நான் செட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபோனை தூக்கி ஃபோனை தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்குறது, காலையில் வச்சு சுற்றுறது. இன்னொன்று கேஷ் ட்ரான்சாக்ஷன் என் அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் பைசா இருக்குது, அதை மட்டும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். கொல்லி ஹில்ஸ் ரொம்ப
ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிலாம் கிடையாது. பட் ரூம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும், நம்ம தேடினா மாதிரி. நான் போய் கேட்டேங்க, விசாரிச்சேங்க. சும்மா சின்ன சின்ன வீடு மாதிரி இருக்குங்க, கூட்டு காட்டு 2000 3000 அப்படின்றாங்க. நீங்கள் போங்க சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இருக்குது. பிஏ ரெசார்ட் இருக்குது, ஆர்விஆர் ரெசார்ட் இருக்குது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலியாக வரீங்க, உங்களுக்கு லக்ஸூரியாக நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், யூ மஸ்ட் கோ ஃபார் தட். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் நார்மலாக எதிர்பார்க்குறீங்க, பேச்சுலர் வரீங்க, அது இல்லை என்ன மாதிரி யாரும் தனியாக வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி டார்மெண்ட்ரி, இந்த பி ரெசார்ட் லாட்ஜ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போய் தங்கி பாருங்கள், ரொம்ப சீப்பு. ஸோ சுற்றுறது காஸ்ட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு செலவுலாம் ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு டேக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 300 முடிச்சிடலாம். டிஃபன்லாம் மேக்ஸிமம் நீங்கள் என்ன சின்ன சின்ன வீட்லேயே ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா 40 ருபீஸ். நான் ஆம்லேட்டு ஒரு 4 இட்லி சாப்பிட்டாலே அவ்வளோதாங்க வரும், 50 ருபீஸ் தாங்க வரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடைக்கானலாம் நான் சில இடம்லாம் போனால் ரொம்ப காஸ்ட்லியாக சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் ஹோட்டல்லாம். பட் கொல்லியன்ஸில் நான் அடாப்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் எளிமையாக போனால் அவ்வளோ பெரிய பணக்காரில்லை, இருந்தாலும் நான் ட்ரிப் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் அதுவும் வந்து கொல்லியன்ஸில் நான் ரொம்ப நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ இனிமேல் நம்ம ட்ரிப்பு எல்லாமே எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு தான் நான் செலவு பண்ண போகிறேன். தேவையில்லாத செலவெலாம் நான் கம்மி பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஓகே, அந்த அப்படியே பார்ப்போம் இந்த ரூட் எப்படி இருக்குன்னா. ஸோ ஓகே, கொல்லியன்ஸில் நம்ம எல்லாமே சுற்றியாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை எபிசோடாக தான் பிரித்து போட போகிறேன். இல்லைனா கண்டிப்பாக போர் அடிச்சிடும், பெரிய வீடியோவாக வரும். ஸோ ஓகே, தேங்க்ஸ். கொல்லி ஹில்ஸ் ரொம்ப ஒர்த்தான ஒரு ட்ரிப் இது. ஸோ ஆக்சுவலாக எல்லோரும் அந்த ஊருக்காரங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம சாவே பார்த்துட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அதில் பெருமையெல்லாம் சொல்ல எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, பட் அவர் சொல்கிறாரு. பிகாஸ் அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான ரோடு, நிறைய சாமிங்க. ஆக்சுவலாக ரொம்ப ட்ரெடிஷ்னலான கோவில்லாம் இருக்குங்க. இந்த எட்டுக்கை அம்மன் அந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழமையான கோவில். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கதையே இருக்குது. ஏதோ அரக்கர்கள் அவங்களாம் இருக்கும்போது அந்த அம்மன் இந்த ஊரில் இந்த மலையில் இருக்கும்போது அந்த அம்மன் வந்து அவங்கள இது பண்ணாங்களாம், அழிச்சாங்களாம். ஸோ அம்மா ஆத்தூர் இப்படி போகலாமா? ஆத்தூர் இப்படி போகலாமா? ஐயோ, ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அப்படியா? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்படி தான் போகணுன்னாரு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்போ எப்படி போனோம்? ஓ, நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன்? ஆமாம், ரொம்ப தூரம் வந்துட்டேனோ? ஒரு கிலோமீட்டர் ஒரு கட்டாங்க. அதுல இல்ல கொஞ்சம் அதுவும் முன்னாடி பாருங்க, இறக்குனீங்களா ஸ்டார்டிங்ல மெயின் பைப் ரோடு அதுல அப்படியே நேரா போயிட்டு இருக்கீங்க. சென்னை போனோம். அதுல இருந்து அப்படியே கட் ஆயிடுச்சு. தேவையில்லாம ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல. வழி கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, இப்படி போனோம் அப்படி தான் போனோம் அப்படின்னாரு. செக் கூகுள் மேப் சொதப்பில் கரெக்டாக தான் காட்டியிருக்கு, நம்ம தான் சொதப்பிட்டோம். வேறு ஏதோ ஊர் போல இது. என்னடா இது ஆஃப் ரோடு மாதிரி இருக்குன்னு பார்த்தேன், ரொம்ப கல் மண்ணா. மலை சூப்பர். அதான் வெயிலே மேலே படுதுங்க, வெயிலே பார்க்காம இருந்தேன்.
எங்கண்ணா இன்னும் ஒரு ஜூஸ் எதனா குடிக்கணும். ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கேங்க. நம்மளுக்கு எதாவது வழி தெரியலனா தயவு செஞ்சு. ஸோ அப்படியே நான் இப்போ ஆத்தூர் போயிட்டு சேலம் போயிட்டு விழுப்புரம் போயிட்டு சென்னை போக போகிறேன். சொல்கிறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுதுங்களா, ஊருக்குலாம் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறதுங்க, நிறைய ட்ரிப்லாம் போக ஆரம்பிச்சு இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே அசால்ட்டாக அப்படி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் இந்த வண்டி பெரும்பாலும் நான் எடுக்கிறது இல்லை. எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாம்பரம் ஃபஸ்ட்லாம் செங்கல்பட்டுலாம் வருவேன் எங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கெலாம் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போவேன். ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கா. இப்போலாம் அது ஏதோ சும்மா டீ சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. 50 கிலோமீட்டரா, செக் 50 கிலோமீட்டரா அப்படின்ற மாதிரி ஆகுது. ஃபஸ்ட்லாம் இந்த ஊருக்குலாம் போகும்போது இந்த நேம் போர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பெருவெளுத்தூர்லாம் கன்னியாகுமரி 600 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் இப்போ வந்து அப்படியே அசால்ட்டாக 600 கிலோமீட்டரா செக் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. பிகாஸ் நம்ம ரைட் பண்ணுறதுனால அந்த ரூட்டில் அந்த டெஸ்டினேஷன்லாம் நம்ம போகிறதுனால அத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறதுனால அதெல்லாம் அசால்ட்டாக தெரியுது. பட் அது தலகணமாக இல்லை. ஸோ நம்ம ஓட்டுறதுனால அப்படி தெரியுது. என்னங்க இது மழை முடிஞ்ச பாடு இல்லை, இன்னும் ஊருக்கான கீழே இறங்கின மாதிரி இல்லையே, இன்னும் டவுன் போயிட்டு தான் இருக்குது. அட 70 ஆர்பின் வண்டி இறங்கியிருந்தால் கூட அது கீழே இறங்கிடலாம் போல இருக்குது. இன்னொன்று அது ஒரு 50 கிலோமீட்டர் ஊரை சுற்றி போகுதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இருந்தாலும் இந்த ட்ராவல் டைமுக்கு அது வர்த்து தான். 50 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். சென்னை, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, முள்ளுக்குறிச்சி ஸ்ட்ரைட். ஸோ ஓகேங்க, நான் அந்த வேலை கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இறங்கியாச்சு. ஆக்சுவலாக நைட்டில் ஏறி வந்தோம், சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஆக்சுவலாக ஊர் தெரியுது கீழே. ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு ரிஸ்கான ரோடு தான். வாவ், இந்த தடுப்புலாம் கொஞ்சம் போடலாம், ரிஸ்காக இருக்குது. எவனா வண்டிக்காரன் நம்மளை அடிச்சா கூட போய் கீழே விட வேண்டியதான் போல. பஸ்ஸு பாருங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு சும்மா நச்சுன்னு போகிறாப்புல. தள்ளி ஒரு பயணம் பெண்டு போட்டுன்னு போகிறாரு. இந்த ஊருக்காரர் இருப்பாப்புல. லேடிஸ்லாம் ஓட்டுறாங்க எக்ஸல் அசல்தான். வயசு இருக்கும் போல் அசல்ட்டாக ஓட்டு போகிறாங்க. வாவ், நீங்கண்டா கேர்ஃபுல், உஷாரா போ. ரொம்ப உருண்டா போய் விழ வேண்டியதுதான். பாருங்க, பாறைலாம் உருண்டு வந்திருக்கு. வண்டி போச்சுன்னா ஸ்பீடாக போகணுங்க. பாறை உருண்டு வந்துச்சுன்னா டம்முன்னு போய் இடிக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே அலைஞ்சோன்னா அந்த பக்கம் போக வேண்டியதுதான். முன்னாடி வர பஸ்ஸு கத்திட்டே வருது. ஒருத்தன் போனான், சல்லுன்னு போயிட்டான். துணைக்கு வருவான்னு பார்த்தா ஆமாம், அவன் எந்த வேலையாக போகிறானோ. கார் ஒன்று முன்னாடி போச்சா? அவ்வளோதான். ஓகே, ஊர்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு டவுன் இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன்.
அங்கங்கே வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவானுங்க இவங்களாம் மலை ஏறின்னு தெரியல. இங்கே பார்த்தாலும் மலை ஏதோ காளானெல்லாம் வேறு யூஸ் பண்ணுறாங்க போதைக்கு. ஆக்சுவலாக கமல் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாருங்க. இந்த போதைன்னு ஒன்று ஞாபகம் வருது. இந்த காளானு இந்த கெஞ்சாலாம் இப்போ ஓவராகிடுச்சு நம்ம ஊரில் பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக அதுக்கு சூப்பராக இருக்குங்க. அது என்ன படம் விக்ரம் படத்தில் கமல் விக்ரம் பார்ட் 2 ஒரு அட்வைஸ் ஒன்று ஒரு சொல்லுவார். எதுக்கு இந்த போதைக்கு அழிக்கிறதுக்காக இவ்வளோ கலவரம் ஏதோ பிரச்சனை சந்திக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லுவார், மனுஷன் குரங்குலேருந்து வர்றதுக்கு 3000 வருஷம் ஆச்சான். அதாவது குரங்காக இருந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் நல்லது கெட்டது அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆச்சாங்க. பட் இந்த கெஞ்சா இந்த போதை பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்மளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ணி ரொம்ப அடிக்ட் ஆகிறானுங்க பாருங்க. சரக்கு விடுங்க, சரக்கு வந்து உடம்புக்கு எடுத்துடும். மனசில் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, உடம்புக்கு எடுக்கும், கொஞ்சம் சஃபராகும், மூளையெல்லாம் இதுவாகும், கொஞ்சம் பிரச்சனைலாம் நடக்கும். பட்டு சரக்கு செத்துருவாங்க, அவங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை. குச்சி லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் கிளையிடுவாங்க. பட் இது போதைப் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, தாய் ஏதோ சாமிங்க அது. அதான் கமல் சொன்ன மாதிரி ஐயோ அங்கங்கே பாறை உருண்டு வந்துருக்குங்க. அம்மா ரோட்டில் போயிருங்க பாருங்க. ஸோ மனுஷனை பழையபடி குரங்காவே ஆக்கிட்டோமா. குரங்கா ஆக்கிட்டோம் மீன்ஸ் எப்படி குரங்கு மாதிரி ஆகிட மாட்டோம். நல்லது கெட்டது அம்மா பை, அதாவது இப்போது விலங்குகிட்ட வந்து இந்த நான் என்ன சொல்கிறது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஸோ அதை பண்ணுறவனுக்கு இது நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி, இது நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற உதாரணத்துக்கு ஏங்க சுற்றி வளைச்சி பேசுவாங்க. எது பொண்டாட்டி, எது அம்மா, எது அப்பா, எது தங்கச்சி, எது நம்மளோட குழந்தைங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. பட் அது தெரியாது. ஸோ அப்படின்னா புரிஞ்சுக்கங்க என்ன சொல்லுவோம். ஸோ அதை தான் அவர் சொல்ல வருவார். பஸ் வருது. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், அதெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க. நானே பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க, சொன்னால் கேட்க மாட்றானுங்க. ஓகே அவ்வளோதாங்க, செக் போஸ்ட் வந்துடுச்சு. ஸோ ஓகே கம்ப்ளீட்டட். போகும்போது செக் பண்ணல, செக் போஸ்ட்டில் வரும்போது செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே நாமக்கல் நெடுங்கால். ஸோ ஓகேங்க அவ்வளோதாங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கள்ளிமலை ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ அப்படியே ஆத்தூர் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஓகே எல்லாருக்கும் பாய். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போக போகிறேன். பாய். ஸோ பேக் டு அனதர் வீடியோவில் சாரி. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஹில்ஸ் இறங்கிட்டோம். ஸோ கொல்லிமலை ஹில்ஸ் வந்துவிட்டோம், கீழே இறங்கியாச்சு. ஸோ ஆத்தூர் போய் சேலம் வழியாக நான் அப்படியே சென்னைக்கு போக போகிறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கொல்லி ஹில்ஸ் ஒரு வர்த்தான ஒரு பிளேஸு. ஸோ தாராளமாக நல்லா போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் டு தி சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். லாஸ்ட்டாக ஒரு பெண்டு. பாய். போட்டு தான் இறங்கியாச்சு.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக கொல்லிமலை ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தங்க. நான் போன ஹில் ஸ்டேஷன்லாம் மூணாறுலாம் போனேன். பட் நல்லா இருந்துச்சு, ஒன்றும் சீனிக்காக இருந்துச்சு. பட் வந்து கொல்லிமலை அது என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சில இடம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக கொல்லிமலை போகணுன்னு யாருன்னா பிளான் பண்ணிங்கன்னா யோசிக்காதீங்க, தாராளமாக போயிட்டே இருங்க. அவ்வளோ ஒரு ஒர்த்தான இடம். ஸோ 2 நாள் ஸ்டே பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் போதும் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றி பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடம் வரோம். ஸோ போகிறது வந்து சேஃபாக போங்க. ஸோ கொல்லிமலை போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் ட்ரிப் இது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் டிரைவிங் பண்ணாதீங்க, பகல்லையே போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock கிளம்புனேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9-10 o'clock கூட ஆகிட்டு இருக்கும். பட் வந்து நான் ஒரு 4 o'clockலாம் அங்கே போயிட்டேன், ஹில்ஸ் கிட்ட போயிட்டேன், நாமக்கல் கிட்ட. ஸோ ஹில்ஸ் ஏறுறது ஒரு 1.5 hour ஆயிருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ சேஃபாக போயிட்டோம். ஸோ அதனால நைட் டிரைவிங்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணி போகாதீங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. காலைல வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockலாம் கிளம்புனீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெலாம் கொல்லி ஹில்ஸ் ரீச் ஆகிடலாம். ஸோ அன்றைக்கி நல்லா ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுங்க. இல்லைனா போகிற வழியில் அந்த வேலை எதனா சுற்றி பார்க்க முடியும்னா பார்த்துருங்க. அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுங்கள், அடுத்த நாள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், திருப்பி நைட் ஸ்டே பண்ணுங்கள், அடுத்த நாள் கிளம்பி வந்துடலாம். ஸோ 2 days ஓவர். ஸோ ஓகேங்க, நான் போன ட்ரிப்பில் ரொம்ப ஒர்த்தான ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப் சேஃபாக நம்மளை கூப்பிட்டு போன ஆராக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆரா வாங்குறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவாக நம்மளுக்கு மோட்டிவ் பண்ண நம்ம ஐயப்பன் எப்போவுமே சொல்லுவோம், ஐயப்பன் சொல்கிறான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கும். பட் சொல்லி ஆகணும். பட் நம்மளுக்கு எல்லாமே ஐயப்பன் தான். ஸோ இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு நிறைய யோசிச்சிட்டே இருந்தேன், போகலாமா, எங்கே போகலாம், என்ன ஏதுன்னு. ஸோ சாது டார்லிங் உனக்கு தேங்க்ஸ். இந்த ஹில்ஸ் போகலாம், கொடைக்கானல் போவா அப்படின்னா அவள் கொடைக்கானல் ஆல்ரெடி போய் பார்த்துட்டாலாம். ஸோ அதனால் வேணாம் ரெடி, கொல்லி ஹில்ஸ் போ. நான் சொன்னேன் கொல்லி ஹில்ஸு, கொடைக்கானல், ஊட்டி அப்படி சொன்னேன். கொல்லிமலை போ, நல்லாயிருக்கும். ஏன்னா அவள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் அதை பார்க்குறான் நிறைய. ஸோ அங்கே போ அப்படின்னா. ஸோ தேங்க்ஸ் சாது டார்லிங். ஸோ ஆராக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஒர்த்தான ட்ரிப்பு நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்மளை சஜஸ்ட் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இப்போ சப்ஸ்கிரைபர்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஓகே, சூப்பர், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து என் பொண்ணுங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது மட்டும் தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. பட் இதில் சில விஷயம்லாம் நடக்குது. ஓகே, தேங்க்ஸ். அதுக்கும் ஐயப்பனுக்கு நன்றி. ஸோ ஓகேங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க. ஸோ ஃபைனலாக எப்போவும் சொல்கிற மாதிரி ஃப்ரீயாக கூலாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உடம்பு ரொம்ப முக்கியம், உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.